கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே வகைப்படுவதாக. சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேத தியானத்திற்கு வந்திருக்கும் யாவரையும் என் தேவன் மிகுந்த சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. கண்களை மூடி தேவன் நம்மை போதித்து நடத்தும்படியாக, அவர் நல்ல போதகர், நம்மை வழிநடத்தும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமது வேதத்தை மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் கூர்ந்து கவனிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சிந்தைகளை ஒருமனப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் மனக்கண்களை திறந்து, ஆவிக்குரிய கண்களை திறந்து கர்த்தாவே, நாங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கொலோசியர் 1:28 வாசிக்கிறோம், எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்துவதற்காக நாம் கடந்த சில வாரங்களாக நாம் 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். பவுலடிகளார் சொல்வது போல, யூதர்கள் அடையாளத்தையும் கிரேக்கர்கள் ஞானத்தையும் தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம் என்று நாம் தேறியவனாக மாறுவதற்கு எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். புத்திமதிகளை தியானிக்கிறோம், நல்ல உபதேசங்களை தியானிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் நம்மை தேறினவனாக மாற்றும். தேறினவனாக என்பது அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துவது. நாம் கடந்த வாரம் தியானித்தோம். அங்கே திருமண பந்தியில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாத நிலையில் காணப்படும் போது அவனை வெளியே அனுப்பவில்லை, அழுகையும் பற்கடிப்பு உள்ள பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டான். அங்கே புத்தி இல்லாத ஸ்திரீகள் வரும்பொழுது கதவு அடைக்கப்பட்டது, உங்களை அறியேன் என்று சொன்னார். அந்த பரிதாப நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாதபடி நாம் ஆயத்தமாகி வருகிறோம். மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தமாகி வருகிறோம். ஆதி திருச்சபை நாட்களில் அப்போஸ்தலர்கள் தங்கள் விசுவாசிகளுக்கு போதித்த போதனைகளையே நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன். ஆதி திருச்சபையில் எப்படியெல்லாம் போதித்தார்களோ அதே வசனங்களை உங்களுக்கு போதித்து வருகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த தியானம் மிக முக்கியமானது என்பதை முதலாவதாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அநேகர் இன்னும் இந்த தியானத்திற்கு இன்னும் முழு கவனத்தோடு வரவில்லை என்பதை நான் உணர்கிறேன். எனவே இந்த நாளிலும் இந்த தியானத்துடைய முக்கியத்துவத்தை முதலாவதாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 29 வாசிக்க பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல்
அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பக்தி விருத்தி அடையணும், எல்லா பரிசுத்தவான்களோடு நீங்களும் அந்த மகிமையான அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஒன்று, நான் தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த 7 வாரங்களாக எப்படியெல்லாம் இயேசு அறிவிக்கப்படுகிறார் இல்லையா? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், நமக்கு அஸ்திபாரமானவர், நம்மளை ஆட்கொண்டவர், பஸ்காவாக பலியிட்டவர், அவர் சிந்தையை நமக்கு தருகிறவர், இப்படியெல்லாம் நாம் வசனங்களை தியானித்தோம். இந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. அந்த தேவனுக்கும் இந்த வசனங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவாதி தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டு அறிவிக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டும். அதனால தான் அந்த பேப்பரில் கொடுத்தவங்களுக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஜீவனுள்ள வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அவர் சீசருடைய மனதை திடப்படுத்தி 14:22-23 வாசிக்கும், அடிக்கடி வாசித்திருக்கோம். அவர்கள் சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஓஹோ, நம்ம உபத்திரவத்துக்கு வந்திருக்கிறோம், பழையபடி உபத்திரவத்துக்கு வர வேண்டியிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது என்று திகைப்பார்கள். நான் பாளையங்கோட்டை நகரத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்த ஒரு கிராமத்தில் ஒரு பிராமின் பாய் உற்சாகமாக வருவான். அப்போ சில காரியங்கள் அந்த உபத்திரவங்களுக்கு எடுக்கும் பொழுது அவன் சொன்னான், முடிஞ்ச உடனே, ஐயா நானே அநேக உபத்திரவங்களிலிருந்து வந்திருக்கிறேன், எங்கேயாவது உபத்திரம் இல்லாமல் இருக்கும் பார்த்தா, நீங்கள் சொல்கிற பார்த்தா பைபிளில் உபத்திரவங்கள் இருக்கிறது. பயந்துட்டான். எனவேதான் 23ஆம் வசனத்தை கவனிக்க வேண்டும். அல்லாமலும், இப்படி உபத்திரவத்து வழியாக வரணும், அல்லாமலும் சபைகளை உருவாக்கி, உங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை, அங்கே மூப்பர்களை உருவாக்கி தேவாதி தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுக்கிறோம். இதான் அப்போஸ்தலருடைய வழிநடத்தல். ஜீவனுள்ள வசனங்களுக்கும் தேவாதி தேவனுடைய கரத்திலையும் உங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, எங்களை குற்றப்படுத்த யாரும் முடியாது, எல்லாவற்றையும் ஒன்றையும் நாங்கள் மறையாமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டோம். அப்படிப்பட்ட வசனங்களுக்கும் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கும் நானும் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியும். இன்னும் உங்க பாடு அவர் பாடு, உங்க பாடு வேத புத்தகத்தின் பாடு. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் இங்கு தியானிக்கிற வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள். எல்லாம் ஒழிந்து போகும், அவருடைய வசனங்கள் ஒழியாது. ஆமென், ஆமென். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த எந்த மனிதனையும் தேர்ந்தவனாக மாற்றக்கூடிய உபதேசங்களை, புத்திமதிகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிக்கைகளை நாம் தியானித்து வருவது உங்களை தேர்ந்தவனாக மாற்றி வருகிறது. இன்னும் சற்று கவனமாக, இன்னும் 3 தியானம் இருக்கு, இதில் சற்று நீங்கள் கவனித்து வசனங்களை உட்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 14ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியாக அறிவிக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 14:34 தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல். அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல, பிரச்சனையை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல, சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். இதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். எசேக்கியேல் 37:26 என் ஜனங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறேன், புதிய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. மீகா தீர்க்கதரிசி மூலமாக அவரே சமாதான காரணர். மீகா 5:5 வாசிக்கிறோம், அவர் சமாதான வரக்கூடிய மேசியா சமாதான காரணர். எனவேதான் அங்கே லூக்கா சுவிசேஷம் வாசிக்கிறோம், அவர் பிறந்த உடனே அங்கே தூதரோடு வான மண்டலங்களில் உள்ள சேனையின் திரள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் என்று கர்த்தரை துதித்தார்கள். அவர் பிறந்த உடனே பூமியிலே சமாதானம். இன்னைக்கு பூமியில, தேசத்துல, உலகத்துல சமாதானம் இருக்கா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அவர் இன்னும் இன்னும் ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்திலையும் பிறக்கவில்லை. மனுஷன் மேல் பிரியமாக அவருடைய ராஜ்யம் இன்னும் ஜனங்களுக்குள் வரவில்லை. எனவேதான் இந்த அருமையானவர்களே, அந்த கொலோசியர் 1:20 அந்த சமாதான உடன்படிக்கையை எப்படி உண்டு பண்ணினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. உடன்படிக்கை பண்றது சாதாரண உடன்படிக்கை இல்லை, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே. நாம் அவரை சத்துருக்களாக நாம் தூரத்தில் இருந்தோம். உடன்படிக்கை எப்படி பண்றாரு பாருங்க. எது நம்மளை பிரித்தது? நம்முடைய பாவங்கள். எனவே அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமே, நாம் தேவனோடு சமாதானமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மற்றவர்களோடு நமக்கு சமாதானம் கிடைக்கும். அப்போ இந்த சமாதான உடன்படிக்கை செய்கிறார். இதுதான் ஏசாயா 53:5 நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனவே இந்த உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை அவர் செய்தால்தான் அந்த யோவான் 14:20 பாருங்க, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 54 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சமாதானம் இல்லாத நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல பாருங்க, ஏசாயா 54:10 நான் உங்கள் முன்பாக தலை நிமிர்ந்து இருக்கிறேன் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு நிறைவேற்றி வருகிறார் கடந்த 25 ஆண்டுகளாக. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிளை வாசித்து மட்டும் போதிக்கல, என்னுடைய அனுபவத்திலிருந்து கர்த்தரை ருசித்து உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருகிறார். வாசிப்போம். 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உன் நிலை அப்படி இருக்குது.
சமாதான குறைவு, சந்தோஷம் இல்லை, போராட்டம், பிரச்சனை, வியாதி, உன் மேல மனது இருக்கிறாரு. என்ன நிலைமை இருந்தாலும், எது உன்னை விட்டு விலகினாலும், எதை நீ இழந்தாலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் விலகாது, அது நிலை பெயராமல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கையை செய்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மை தேர்ந்தவனாக மாற்றும். இயேசு அதை கொடுக்காரு, இதை கொடுக்காரு என்பதெல்லாம் தேர்ந்தவனாக மாற்றாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இன்மைக்கு மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவோமானால் சகல ஜனங்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருப்போம். இன்னைக்கு ஒரு வேளை இருக்கும். ஆமென். உலக ஆசீர்வாதங்கள் இயேசு மட்டும் கொடுக்கல, இயேசு மட்டும் உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக அழுது புலம்புறோம். இல்ல, பரிதபிக்கப்பட்ட நிலையில அந்த கல்யாண வீட்டில இருந்து தூக்கி போட்டார் வெளியில, அதான் பரிதபிக்கப்பட்ட நிலை, கதவு அடைக்கப்பட்டது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். எனவேதான் புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நமக்கு ஆவியானவர் எழுதுற பாருங்க, என்ன அருமையா எழுதுற பாருங்க. ஒரு சமாதான உடன்படிக்கையை நிலை பெயராமல் காத்து கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருப்பதினால், நம்மை அழைத்ததினால் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து A to Z எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. ஒன்றும் மறைக்க முடியாது. இன்னைக்கு தேவனுக்கு தெரிவிக்காத காரியத்தை மற்றவன்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் நம்முடைய கேடுபாடு. நமக்கு சமாதான குறைவுக்கு அதன் காரணம். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அப்பதான் அந்த தேவ சமாதானம். ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணுவதற்காக நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த சமாதானம், அவர் சம்பாதித்த அந்த சமாதானம், அது நமக்கு நம்ம இருதயத்தையும் சிந்தையையும் காத்து கொள்ளும். தடுமாற மாட்டோம். பிசாசு நம்ம இருதயத்தையும் சிந்தையத்தையும் தான் டச் பண்ணுவான். பிரச்சனைகளை போராட்டம் கொடுத்து அவன் டச் பண்ணுற இடம், நம்ம தொடுகிற இடம் சிந்தை, இருதயம். இந்த ரெண்டையும் அந்த சமாதானம் காத்து கொள்ளுமா. அப்போ இப்படிப்பட்ட தேவன், நாம் தேவனை வழிபடுகிறோம், தேவனை பின்பற்றுகிறோம் என்ற அறிவிப்பு நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். ஒருவனும் அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாங்க. அந்த சந்தோஷத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் விலகி போகலாம், மலைகள் விலகலாம், குன்றுகள் விலகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம். ஆனால் அந்த சமாதான உடன்படிக்கை, அந்த சமாதான சந்தோஷம் நம் இருதயங்களை ஆட்கொள்ளும். ஆமென். நம்முடைய பிரயாசம் என்னன்னா, எல்லாவற்றையும் அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு நாம் தெரிவிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், ஏதோ மளிகை கடையில் பட்டியல் போட்ட மாதிரி கொடுக்கக்கூடாது. தேவனுடைய மகத்துவங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு நாம் தெரிவிப்போமானால், அப்பொழுது தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அறிவிக்கப்படுகிறார். இரண்டாவதாக ஒரு புத்திமதியை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம், 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 6 வசனத்தில் ஒரு புத்திமதி. நீங்கள் மேலே பாராட்டுகிறது நல்லதல்ல. 1 கொரிந்தியர் 5:6.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று நீங்கள் அறியீர்களா? இது ஒரு நல்ல புத்திமதி. கொஞ்சம் புளித்தமா தான். 5 லிட்டர் பால்னாலும் கொஞ்சம் புளித்த ஒரு மோரை விட்டா போதும். கொஞ்சம் புளித்தமா. எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் என்பது மிக ஆபத்தான விளைவை கொண்டு வரும். கொஞ்சம் ஒரு இடைவெளி, ஒரு சிறிய இடைவெளி சத்துரு கொடுத்தா போதும். அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கிச்சனில் பால் சாப்பாடு வச்சிருப்போம், கிச்சன் கதவை சரியா அடைக்கல, கொஞ்சம் கேப் இருந்தா பூனை புகுந்துரும். அப்போ பிசாசு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம இடைவெளி கொடுக்கமா, கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் நமக்கு கோபம் வந்துடும், கொஞ்சம் நமக்கு பொறாமை வைராக்கி வந்துடும், கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் சிறிய இச்சைகள், ஆனால் அது பெரிய விளைவை கொண்டு வரும். கொஞ்சம் என்பது மிக ஆபத்தானது. கொஞ்சம் ஒரு சிறிய தவறான சிந்தனைகள், தவறான கோபம், தவறான வைராக்கியங்கள் விழுந்துரும். அது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. தாயின் கற்பத்தில் வளர்கிற கருவை போல வளர்ந்து அது பாவத்தை பிறப்பிக்கும். கொஞ்சம் தான், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், சத்துரு புகுந்துருவான், ஆவிக்குரிய வாழ்க்கையை காலி பண்ணிடுவான். நான் அடிக்கடி ஒரு கதை சொல்றது உண்டு, இப்போ நினைவுபடுத்துகிறேன். சேட்டு ஒட்டகத்தை கொண்டு போறாரு, பாலைவனத்தில் போறாரு. நைட்டு டிராவலில் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு டெண்டை போடுறாரு, ஒட்டகத்தை வெளில கட்டுறாரு, இவர் உள்ளே படுக்காரு. பாலைவனத்தில் களைப்பாக படுத்துறாரு, சாப்பிட்டுட்டு ஒட்டகத்தை தீங்கி போட்டு வெளில கட்டியிருக்காரு. இவருக்கு ஒரு இறக்கமுள்ள சேட்டு என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இந்த ஒட்டகம் பனி ரொம்ப அடிக்குதே, முகத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு ஒட்டகத்தை கொஞ்சம் கிட்ட வந்து முகத்தை மட்டும் டெண்டுகளை வைக்க விட்டார். ஒரு 2 மணிக்கு எழுந்து பார்த்தாரு, பனி பயங்கரமாக இருக்கு. எப்போ ஒட்டகம் செஸ்ட்டு வெளியே இருக்க, இருதயம் வெளியே இருக்க, கொஞ்சம் ஒன்று உள்ளே வர சொல்லுன்னுட்டு ஒரு அரை ஒட்டகத்தை உள்ளே வர சொல்லிட்டார், இருதயத்தை உள்ளே கொண்டாந்தார். காலையில் 4 மணிக்கு எழுந்து பார்க்காரு, ஒட்டகம் டெண்டுகளை படுத்திருக்கு, இவர் ஷேட்டு வெளியே படுத்திருக்காரு. கொஞ்சம் தான் கொடுத்தார், தலையை மட்டும்தான் கொடுத்தாரு, உள்ள வைக்க சொன்னார். காலையில் இவர் வெளியே, ஒட்டகம் உள்ள. எனவே கொஞ்சம் நம்ம சத்துருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியே சத்துரு தூக்கி போட்டுருவான். கொஞ்சம் இடம், கொஞ்சம் தான் கோபம் வரும், கொஞ்சம் தான் சிலர் மேலே கொஞ்சம் தான் கசப்பு இருக்கும். அது பெரிய விளைவை கொண்டு வரும். எனவே இந்த கொஞ்ச காரியங்களை, இந்த சிறிய காரியங்களை, இந்த சிறிய எண்ணங்களை அழிக்கத்தான் தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த கொஞ்சமான ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய இச்சை நம்ம எண்ணத்தில் விழுந்துரும். ஒரு சிறிய கோபம், சிறிய வைராக்கியம் உள்ள விழுந்துரும். இந்த நிஜல பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்க பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள், இந்த கொஞ்சம் விழுகிற அந்த சிந்தனைகளை, அந்த தவறான எண்ணங்களை நிர்மலமாக்குவதற்கு எங்கள் போராயுதங்கள் பாருங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அந்த போராயுதங்களால் 2 கொரிந்தியர் 10:4-5 தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த அந்த போராயுதங்கள் வல்லமையுள்ள போராயுதங்கள். கொஞ்சம் எண்ணம் தான், உடனே அதை நிர்மூலமாக்கிறோம். இதான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெரிய வல்லமை, அவருடைய பெரிய வல்லமை எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிற வல்லமை. ஆமென், ஆமென். நான் எளிமையா உங்களுக்கு சொல்லுது உண்டு. பால் பொங்கி வருது, போய் நம்ம அப்போ இறக்கணும்னா கை சுட்டுரும், கீழே கொட்டிடும். பால் தண்ணீரை தொளிச்சா போதும், போயிடும், அவ்வளோதான். இதை மாதிரி இந்த கொஞ்சம் ஒரு சிறு துளி பிசாசு உள்ள கொண்டாந்து அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் தேவனுடைய வல்லமை அந்த எண்ணங்களை கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த கொஞ்சம் என்பது பெரிய ஆபத்து. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கொஞ்சம் சிறிய உபதேசங்கள், தவறான சின்ன உபதேசங்கள் மொத்த வாழ்க்கையை பாழ் பண்ணிடும். அது மட்டும் வாசிப்போம் வேகமாக. மத்தேயு சுவிசேஷத்தில் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் என்ற புளித்த மாவை குறித்து. மத்தேயு 16:6-12 வசனங்கள்ல பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்காங்க. இவங்க சீஷர்கள்லாம், ஓஹோ நம்ம சாப்பாடு இது கொண்டு வரல, மாவை பற்றி பேசுறாரு அப்படி நினைச்சிறாங்க. உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, எப்போ நான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்தனேன், நீங்கள் சாப்பாட்டை குறித்து என்ன நினைக்கிறீங்கப்பா? பரிசேயர் சதுசேயருடைய போதனைகள் கொஞ்சம் போதனை தான், அது உங்களை பாழ்படுத்தி விடும். அவருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன அவங்க விசுவாசத்தினால நீதிமான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பரிசேயர் சதுசேயர் பழைய நியாயப்பிரமாணங்கள், பழைய விருத்த சேதனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை புகுத்து பார்க்குறாங்க. அது புளித்தமாவுங்க. இன்னைக்கும் சொல்றேன், ஒரு சின்ன கள்ள உபதேசம் உள்ள வந்துட்டு வைங்களேன், பிசாசுடைய சின்ன கள்ள உபதேசம், இந்த பைபிள்ல இல்லாத உபதேசம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் பவுலடிகள் சொல்றாரு, நான் போன பிறகு சில ஓநாய்கள் வரும். ஆமீன். அப்ப அந்த சின்ன உபதேசம் தான் பெரிய வீழ்ச்சியை கொண்டு வரும். அடிக்கடி சொல்லும் இல்லையா, விசுவாச கப்பலை சேதப்படுத்திவிடும். சிலுவைக்கு அடுத்த உபதேசம் கிடையாது, பைபிளில் சொல்லப்படாத காரியங்கள் கிடையாது. ஆமேன், ஆமேன். சிலுவையோடு எதையும் கூட்ட முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் ஞானத்தினாலையும் உலக ஞானங்களினாலையும் சில காரியங்களை கூட்டி போதிக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். நான் தான் பவுலடிகள் சொல்றாரு, நான் பெரிய ஞானியை போல நான் பிரசங்கம் பண்றதில்லை, எளிய முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், வரப்போகிறார், தரிசனமானார், எங்களுக்கு அகால பிறவி எனக்கு தரிசனமானார். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் என்பது மிக மிக ஆபத்தானது. ஆமீன். கலாத்தியர் 5:8 என்ன சொல்ல பாருங்க. கலாத்தியர்ல அந்த கொஞ்ச போதைகளை கலாத்தியர் 5, 7, 8, 9 வாசிக்கிறேன். கலாத்தியர் 5, 7 முதல் 9 வரை, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கொஞ்சம் உபதேசம். அதுக்குள்ள பரிசேயர் சதுசேயர் வந்துட்டாங்க. எப்போ நீங்க விருத்த சேதனம் பண்ணீங்களா? நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுத. இந்த சின்ன உபதேசம், அதான் உங்களை மயக்கியவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள இந்த கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவை அனைத்தையும் உப்பு பண்ணும் இல்லையா? இந்த புளித்த உபதேசம் எனக்கு அருமையானவர்களே, எனவே நமக்கு ஒரு புத்திமதி, இந்த கொஞ்சம் புளித்த மாவு, கொஞ்சம் காரியம். அங்க நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6, 10, 11 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு தூங்குகிறவனுக்கு வழியில போகிற தரித்திரம் வீட்டுக்கு வருமா?
அந்த வசனத்தை வீட்டில் படிங்க. நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 10-11. கொஞ்சம் தூங்குவோம். இன்னைக்கு ஏன் அநேகருடைய வீட்டில் வறுமை என்றால் இந்த கொஞ்சம் தூங்குவோம், கொஞ்சம் சோம்பலா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிற கூட்டம் நம்ம. கொஞ்சம் தானே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்ச நாள் தானே. இந்த கொஞ்சம் என்பது மிக மிக ஆபத்தானது. ஆமென். அந்த 8ஆம் வசனம் பாருங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சமாவது பிசைந்த மாவனத்தையும் குப்பை பண்ணோம். எனவே இந்த கொஞ்சம் என்பதற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. கடைசியாக உபதேசம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்து நாம் ஜெயிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51, 52, 53. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப மறுரூபமாக்கப்படுவது ஒரு உபதேசம், டாக்டரின். கிறிஸ்தவனுடைய, இயேசு கிறிஸ்துவுடைய, பைபிளுடைய முக்கியமான உபதேசம் மறுரூபமாக்கப்படுவோம். சுருக்கமாக மறுரூபமாக்கப்படுதல் என்பது மகா உபத்திரவ காலத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது, மறுரூபமாக்கப்படுவது. ஆமென். மிக மிக முக்கியமான உபதேசம். பிலிப்பியர் 3:21 எப்படி மறுரூபமாக்குவதுன்னா, யாரை போல மறுரூபமாக்கப்படும்? மறுரூபம் என்பது மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொள்வது. இதெல்லாம் அதிகமாக நான் விளக்க வேண்டியதில்லை, நம்ம எல்லாம் தெரிஞ்ச உபதேசங்கள் தான் ஞாபகப்படுத்துறேன். மறுரூபம் என்பது ஒரு மகிமையின் சரீரத்துக்குள் நுழைவது. யாரை போல? அங்க பிலிப்பியர் 3:21 சொல்லுது, நாம் கிறிஸ்துவை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக. நம்முடைய அழைப்பே தானே. ரோமர் 8:29-30 பாருங்க. 29-30 அடிக்க சொல்லுவேன். அவருடைய சாயலுக்கு ஒப்போ இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. ஆமென், அல்லேலூயா. ரோமர் 8 அந்த 30ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை 29 நமக்கு தெல்ல தெரியும். ஒரு சாயலுக்கு ஒப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 30ஆம் வசனத்தை பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வருங்காலத்தை பற்றி சொல்றாரு. மகிமைப்படுத்தியிருக்காரு நம்மளையும். பேசின வாசிக்கிறோம், அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மன்னித்து உயிர்ப்பித்து அவரோடு சிம்மாசனத்தில் உட்காரவும் அமரவும் செய்திருக்கிறார். இதான் மறுரூபம். மறுரூபம் என்பது இந்த உபத்திரவ நாட்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வது. ஆமென், அல்லேலூயா. நம்மளை ஆயத்தப்படுத்துவது. நான் தான் அடிக்கடி சொல்றேன், இந்த நாட்களில், இந்த நெருக்கமான காலகட்டத்தில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்து வருகிறார். ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ராஜா சீக்கிரம் வரப்போறாரு. நம்மளை இமைப்பொழுதுல அங்க வாசிக்க பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அது எவ்வளவு இந்த மறுரூபங்கிறது பாருங்க. அங்க பாருங்க, ஒரு நிமிஷத்திலே 51ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15:51, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட் தான். ஆமென், ஆமென். அதற்கு தான் தேவன் இப்பொழுதே நம்மளை ஆயத்தப்படுத்தி வருகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். அது ஒரு நிமிஷத்தில் நடக்க போது. அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை ஆண்டு காலமாக நம்மளை அவர் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி நம்மளை நாளுக்கு நாள், டே பை டே
அங்க 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம ஆவிக்குரிய பயணம் என்று ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தினேன். ஆவிக்குரிய பயணம், நம் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் டே பை டே, நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவது ராஜாதி ராஜா வரும் பொழுது, அங்கே தெசலோனிக்கேயர் அடிக்கடி வாசிக்க பாருங்க, எக்காள சத்தம் ஒலித்து அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் நிமிஷத்தில் நாமும் அவரோடு போய் மகிமையின் சரீரத்தை, அவர் அந்த மகிமையின் கொடுக்கிற புது சரீரத்தோடு, அது மகிமையின் சரீரம். இந்த சரீரம் கிடையாது, இந்த சுற்றத்தில் கிடையாது, அங்க மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தோடு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஏதோ நம்ம கிறிஸ்துவன் ஆகிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கு போயிடும், காணிக்கை கொடுக்கிறோம், எப்படியாவது அவர் நம்மை மறுவப்படுத்தி விடுவார், அவர் வரும்பொழுது அவர் சாயலாக, மகிமையின் சாயலாக மாறிவிடுவோம் என்று ஒருவேளை கனவு கண்டு கொண்டிருந்தோமானால் ரோமர் 12:2 வாசித்து நாம் ஒரு புத்தியுள்ள ஆராதனைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தேவ ஆவியானவர் சொல்ல பாருங்க. அப்படி இருக்க, முதல் 2 வசனங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க என்றால் இந்த மறுவப்படுவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உபதேசம் தான். இது ஒரு மிக மிக முக்கியமான உபதேசம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவரை குறித்த அறிவிப்பு, புத்திமதி, உபதேசம் மூன்றும் இணைந்திருந்தால் தான் நாம் தேர்ந்தவனாக மாற முடியும். அவரை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிறோம், நல்ல புத்திமதிகள் இருக்கிறோம். ஒரு டாக்டர், ஒரு உபதேசம் இல்லைங்க. யோவான் 3:3 இல்லைங்க. யோவான் 3:3 என்ன? நாம் மறுபடி பிறக்காவிட்டால் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, உள்ள போக முடியாது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். அப்போ இதே மாதிரி தான் இது முக்கியமான உபதேசம். அதனால தான் ரோமர் 12:1-2 சொல்ல பாருங்க. அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்தோடு இந்த பிரபஞ்சத்துக்கேற்ற ஒத்த வேஷம் போடாம அதை விட்டு பிரிந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், நம்ம குறித்த சித்தம் என்ன, நம்ம அழைப்பு என்ன? உலகத்தனோடு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம அழைப்பு இல்லை. அந்த சித்தத்தை அறிந்து மனம் நாளுக்கு நாள், டே பை டே, மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த மறுரூபப்படுவது என்பது ஒரு பெரிய, அதான் ரகசியம் சொல்றாரு. 1 Corinthians 15 வாசிக்கும் போது இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரகசியம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தான் தெரியும். சாதாரணமாக ஏதோ உலக காரியங்களுக்காக ஏசிட்டு வந்திருந்தா இது தெரியாது. அது என்ன மறுரூபம்? இன்னைக்கு என்ன கொடுக்காரு இயேசு கிறிஸ்து? நான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் எப்பா அவர் அப்படி சொல்லாரு, உனக்கு கேடகமாக மகாபரிய பலனாக இருக்கேன்னாரு. அவர் உடனே கேட்கிறாரு, எனக்கு இன்னைக்கு பிள்ளை இல்லையப்பா, இன்னைக்கு என்ன எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை தெரிகிறா இன்னைக்கு, அதுதான் நம்ம கேட்குறோம். இந்த பெரிய ஒரு ரகசிய மறுரூபப்படுதல் என்பது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த உபதேசம் நம்மளை தேர்ந்தவர்களாக மாற்ற முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். நம்ம அழைத்த தேவன் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். கலகத்திற்கு அல்ல, குழப்பத்திற்கு அல்ல, சமாதான பிரபுவாக, சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் புளித்த மாவு, என்ன காரியங்கள் கொஞ்சமான மட்டும் இருக்கு, அந்த கொஞ்சம் புளித்த மாவு முழு ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கெடுத்து போட்டுவிடும். 3வதாக மர்மமாக நாம் பிரயாசப்படணும். அப்போ ஒருவேளை அவர் வந்த உடனே ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நிமிடத்தில் அந்த மகிமையின் சாயலுக்கு நாம் அந்த மகிமையின் சரீரத்தை தரித்து கொண்டு என்னாலும் அவரோடு இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் தேறிய கிறிஸ்தவர்களாக நாங்கள் நாளுக்கு நாள் மாறி வருவதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை தேவனுக்கும் ஜீவனுள்ள வார்த்தைக்கும் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். கர்த்தாவே, நீரே எங்களை ஆளுகை செய்யும், நீரே எங்களை ஆளுகை செய்யும். எங்களை இமைப்பொழுதில் மறுரூபப்படுத்த போவதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.